ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ஏதோ ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யார் உதவி செய்ய வரப்போகிறா, ஓகே, உங்களுக்கு உதவி செய்ய வரப்போகும் நபர் யார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் செட் 1 செட் 2ன்னு கூட 2 சாய்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்பர் வைஸ் சாய்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு செட் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட் 1, இல்லை உங்களுக்கு செட் 2 நம்பர் உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா செட் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை செட் ஏ செட் பி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெசேஜ் பார்க்க போகிறோம், அடுத்து செகண்ட் ஒரு மெசேஜ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல் செலக்ட் பண்ண உங்களுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரப்போகும் நபர் யார்? வாவ், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக அவர் ஒரு பெரியவராக இருப்பார், உங்களை விட வயதில் மூத்தவராக இருப்பார். ஓகே, அவருக்கு நிறைய ஞானம் இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், மன தெளிவு இருக்கும் அவர்கிட்ட. ஓகே, சில பேருக்கு அவர் சாய்பாபாவாக கூட இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு பாபா. ஓகே, அது நீங்கள் சாய்பாபாவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சித்தரோட வழிபாடு பண்ணுறவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம். அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. கையில் கோலோடு இருக்கிறவர் கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவும் கூட இருக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாய்பாபா ஐயாவும் இருக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் பெண் தெய்வங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா ஒரு காளி அம்மனாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கும்பிடும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எனக்கு இது சாய்பாபா அல்லது கனகம்பட்டியார் மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு ரெசினேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு கஷ்டப்படுற ஒரு காலத்தில் இல்லை ஒரு மன ஆறுதலுக்காகவது நீங்கள் ஒரு தடவை கனகம்பட்டியோ இல்லை நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கோ போயிட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான மன ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் நம்பிக்கை வேணும். ஒரு விஷயத்தை நம்ம ட்ரஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஆமாம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், எனக்கு அங்கே போனால் சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, நிச்சயமான ஒரு நம்பிக்கை வைக்கும்போது தான் அது செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வேறு ஊரில் கூட இருக்கலாம். ஓகே, வேறு மாநிலத்தில் கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச அந்த சித்தர் ஸோ அவரை நீங்கள் தேடி ட்ராவல் பண்ணி போகிறது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கிட்ட கரெக்டான வார்த்தைகளை நம்ம வைக்கும்போது அது நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வேண்டுனாலும் எதிர்மறையாக வேண்டக்கூடாது. ஓகே, பாசிட்டிவாக சொல்லி பாசிட்டிவாக அதை சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறதும் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சது மாதிரி நீங்கள் நினைக்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுங்க, இந்த விஷயம் எனக்கு நடந்துட்டா நான் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்து செஞ்சு நீங்கள் போய் அதுக்கு பரிகாரமாக செஞ்சுட்டு வந்துடணும், போய் பார்த்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதை நான் அதை கொடுக்குறேன் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்சேஞ்சு வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணலை நம்ம. ஓகே, நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம், இந்த பிரபஞ்சத்திட்ட ஒரு ஹையர் ஸ்பெஷல் ஒரு சோல்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதை பணிவாக தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக ஒரு ட்ராவல் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள். ஆனால் அங்கே போனால் உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக
தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப வந்து இப்போ வந்து சில பேருக்கு இதை பார்த்தோன்னே என்ன தோணுன்னா, நமக்கு சாய்பாபாவை பார்க்கலாமா இல்லைனா கணக்கம்பட்டியாரை பார்க்கலாமா, இந்த 2 கன்ஃபியூஸ்லேயே வந்துடுவீங்க நீங்கள். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் மைண்டு, உங்களுக்கு வந்து எப்பயுமே கன்ஃபியூஸ் மைண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவா அதுவா, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒருத்தரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஒரு கதை கூட சொல்லுவாங்கல்ல, எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னோன்னா, எந்த சாமி நீ சரி அவன் போவான், இவர் இருப்பார், இவர் போவார்னு அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லா சாமியுமே கைவிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ ஏதாவது ஒரு சாமியை நீங்கள் வந்து கையை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் மேலே வந்து ஃபுல்லாக நம்பிக்கை வைங்க. அப்போ வந்து கண்டிப்பாக அந்த நீங்கள் வச்ச நம்பிக்கையே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து உண்டாக்கி கொடுக்கும். உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கொடுக்கும். நீங்கள் மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கான வழிவகை செய்யும். இதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த கதை தெரிஞ்சவங்களே சொல்கிறேன், அதாவது தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. அதாவது சிவன்னா சிவன் வழிபாடு மட்டுமே நீங்கள் உறுதியாக செய்யணும். மற்ற சாமியை வழிபடாதீங்க நான் சொல்லலை. வழிபட்டாலும் கூட ஒரு ரொம்ப இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்கள நம்மளுக்கு எவ்வளோ ரொம்ப பிடிக்கும், இதே அடுத்த ஃபேமிலியில் இருக்கவங்கள பிடிக்கும், ஆனால் ஓரளவுக்கு தானே பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தரை மட்டுமே நீங்கள் வந்து சரணாகதி அடைங்க. ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம பலம் அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒருவரை முழுமையாக நீங்கள் நம்பும்போது ஓகே, அதாவது இங்கேயும் கோல் தான் வச்சுருக்காங்க. அதாவது வான்ஸு இங்கேயும் பாருங்களேன், வான்ஸ் எனர்ஜி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிங்க. நீங்கள் வணங்குற சித்தரை வந்து கையில் ஒரு கம்பு வச்சிருக்கிறவர், அவர் தான் கண்டிப்பாக இருப்பார். ஓகே, கையில் வந்து ஒரு கோல் தடி அந்த மாதிரி வச்சிருக்கிறவராக தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ரெமெடி இப்போ எனக்கு தோன்றது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அப்படின்னா நடக்க முடியாதவங்க இருப்பாங்க பாருங்கள், கையில் வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லை வந்து ஒரு கை தாங்கலாக ஒரு அந்த கிராமத்துலலாம் கம்மூண்டிட்டு நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு பணம் கொடுங்க. ஏதோ ஒரு வழியில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் விரும்பினதை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பிக் சேஞ்சஸ் பாருங்கள். உங்களுக்கு இது வந்து ஒரு லக்கி டே. ஓகே, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு ஞானம் கிடைக்கிது இன்றைக்கி வந்து. ஸோ உங்களுக்கு வெற்றிக்கான அது ஞானமாக வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஆனால் வந்து பிரைட் கலராக ஒரு பிளாக் கலரை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ரெட் கலராக கூட நீங்கள் ரெட் கலர் இல்லைன்னா கூட ஆரஞ்சு, க்ரீன் அந்த மாதிரி பிரைட் கலர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாக் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எறும்புகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கோதுமை இருக்கலாம், இல்லை அரிசி இருக்கலாம், அதை வந்து மிக்சியில் இடிச்சிட்டு அது கூட நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து அந்த எறும்பு புத்துகளுக்கு வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து பித்ரு தோஷம் விலகி உங்களுக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை நல்லா புரிஞ்சிக்கக்கூடியவரா, உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவரா, உங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடியவரா உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஒயிட் கலர் இல்லை லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி கலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக்கை வந்து நீங்களுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு
எப்பயுமே ஒரு சில்வர் காயினை வந்து உங்கள் பேக்கெட்டில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில்வர் காயின் வாங்கி ஒரு சின்ன ஒரு ரூபாய் நாணயம் அளவில் ஒரு முன்னாடிலாம் 25 பைசா வரும்ல, 50 பைசா வரும்ல, அது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டாக இருக்கிற ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு காயினை வந்து எப்பயுமே உங்களுக்கு வச்சுக்கோங்க. உங்கள் அம்மா கிட்ட வந்து எப்பயுமே ப்ளஸ் வாங்கிக்கிட்டே இருங்க. நீங்கள் உங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட பார்ட்னர் கூட உள்ள ரிலேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மேலே இருக்குது. ஒரு நீங்கள் எல்லாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்யும்போது உங்களுக்கு வந்து இந்த பேர்டன் வந்து ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை கண் பார்வையற்றோர் பள்ளியில் கூட கொண்டு போய் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு டொனேட் பண்ணலாம். அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உரிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணலாம், இல்லை வாங்கியே கொண்டு போய் கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வடிவமைக்கணும். ஓகே, அது வந்து உங்கள் கைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடக்க போகுது, புதிய கதவுகள் உங்களுக்காக திறக்க போகுது. ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து அதை எல்லாமே வரவேற்கிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லார்ட் ஷிவ் உங்களுக்கு ஒரு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தப்புகளை வந்து திருத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரமாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களுடைய தப்பை வந்து நீங்கள் உணரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல புதிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். தப்பை உணர்ந்தால் தானே நீங்கள் செய்கிறது தப்பு, சரி இதை திருத்திக்கணும்னு தோணும். நான் தப்பே செய்யலைன்னு நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தப்பு வந்து உங்களுக்கு தெரியவே இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. எப்பயுமே வந்து ப்ராப்ளம்ஸை மட்டுமே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அதுக்குரிய சொல்யூஷனை நீங்கள் தேடவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கடவுள் மேலே பக்தி இருந்தது, சிவன் மேலே பக்தி இருந்தது, இல்லை இந்த பிரபஞ்சம் மேலே பக்தி இருந்தது, ஒரு ட்ரஸ்ட் இருந்தது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு வந்து அதோட உதவிக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கேளுங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து என்னோட வாழ்க்கையில் எங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை நான் சொல்கிறேன். எவ்ரி இயர் வந்து நான் வைஷ்ணவி தேவி போவேன், அது உங்களுக்கே தெரியும். ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் போயிருந்தப்ப பேருபாபான்னு சொல்லுவாங்க, அதாவது வைஷ்ணவ தேவியை பார்த்துட்டு வந்தால் 50% தான் பலன். ஓகே, பேருபாபா அப்படின்றது வந்து நம்ம சிவனையும் குறிக்கும், இல்லை வேற ஒரு அவரோட அந்த யாரை வந்து அவங்க இது பண்ணாங்களோ அவங்கள குறிக்கும். அவங்களையும் பார்த்துட்டு வந்து தான் வந்து ஃபுல் 100% பலன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தனால அதையும் போய் பார்த்துட்டு நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு. திருப்பி வந்து அங்கேருந்து ஜம்முலேருந்து டெல்லி வரணும் அப்படின்னா கார் தான் டிரைவிங் பண்ணி வரும்போது நைட்டு ஒரு 11 o'clock நம்ம வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, அந்த விவசாயிகள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஊபி சைடு, ஹரியானா சைடு, டெல்லியோட அந்த பஞ்சாப்லேருந்து டெல்லி நுழையிற அந்த சைடு எல்லா இடத்துலையுமே 4 சைடும் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளால் வந்து நார்மலாக வந்து என்ட்ரி பண்ண முடியாது டெல்லிக்குள்ளே. ஸோ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 4-5 years இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நீங்கள் பார்த்துக்கோங்க அது எப்போ அந்த போராட்டம் விவசாயிகள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எங்களுக்கு வந்து சரி வேறு ஏதாவது அந்த லாரி டிரைவர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்கும்போது இங்கே வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஹரியானாக்குள்ளே போய் அந்த மாதிரி நீங்கள் உள்ள டெல்லிக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம் வேறு ஒரு வழியில். ஆனால் அது வந்து கிராமத்து பாதைகள்லாம் நல்லா இருக்காது, நீங்கள் பார்த்து போய்க்கோங்கன்னு சொன்னாங்க. சரியா, குழந்தைகள் வேறு இருக்குது, 4-5 குழந்தைகள் வேறு இருக்காங்க. நாங்கள் 2 லேடிஸ் இருக்கோம், அவங்க 2 ஜென்ட்ஸ். ஓகே, என்னோட ஃபேமிலியும் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் போயிருக்கோம். சரி சொல்லிவிட்டு நாங்கள் ஏதோ கிராமத்து பாதையில் வயலில் வந்து சுற்றி வந்துட்ருக்கோம். திடீர்னு வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சுரங்க பாதை,
ஓகே, இதுதான் வந்து ஒரு மேலே வந்து பஸ்ஸோ ட்ரெயினோ போகிறதுக்காக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து சுரங்க வேலை நடந்துகிட்ருக்கு, ஆனால் பாதியோட ஸ்டாப் ஆகிருக்கு. அங்கே வந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லை. நைட்டு 2 o'clock. எப்படி பண்ணுறது அப்படின்றது ஒரே யோசனையாக இருந்தது. காரை இப்படி இந்த பள்ளத்துலேருந்து மேடுக்கு வந்து ஏற்றணும், ஓகேவா? ஆனால் இந்த பள்ளத்துலேருந்து மேடில் வந்து ஏற்றவே முடியல காரை. சரி சொல்லிட்டு எல்லோரும் கீழே இறங்குங்கன்னு சொல்லிட்டு எல்லோரையும் கீழே இறக்கியும் திருப்பி வந்து ஏற்றுனாங்க, ஏற்றவே முடியல. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி நீ உட்காரு, மற்றவங்க எல்லாருமே நாங்கள் வந்து கீழே போய் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா இல்லை தள்ள முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னு சொல்லிட்டு நான் மட்டும் முன்னாடி உட்காந்துருந்தேன் காரில். இவங்க எல்லாருமே பின்னாடி தள்ளுறாங்க. குழந்தைங்களாம் இறங்கிட்டாங்க, பெரியவங்க மட்டும் 4 பேர் சேர்ந்து தள்ளிடு. எதுவுமே முடியல. சுத்தமாக காரை வந்து ஒரு ஸ்டெப்பு போயிட்டு நின்றுது. பள்ளத்துலேருந்து மேடுக்கு ஏற்றவே முடியல. நைட் 2 o'clock, நல்ல குளிர், டிசம்பர் வேறு. கடவுள்கிட்ட வந்து அம்பாள்கிட்ட நான் அதுதான் வேண்டிக்கிட்டேன், என்னம்மா உன்னை வந்து பார்த்துட்டு வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை கொடுக்குறீங்களே, எப்படி நாங்கள் இந்த குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு இந்த குளிரில் எங்களால் இங்கே ஸ்டே பண்ண முடியும்? ஏன்னா பக்கத்தில் ஒரு டீ கடையோ எதுவுமே இல்லை, நல்லா அடர்ந்த காடு மாதிரி இருக்குது, வயலாக இருக்குது. வயல், காடில் வயலாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு காஃபி டீ கடை கூட எதுவுமே இல்லை. தண்ணி கூட வண்டியில் வந்து ஒரு அரை பாட்டில் தான் இருந்தது, தண்ணி கூட இல்லை. இப்போ குழந்தைங்கள வச்சுட்டு நைட் டைமில் நாங்கள் என்ன செய்கிறது? குழந்தைங்க வேறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, என்ன செய்கிறது? அம்மா நீங்கள் தான் ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் தான் காரில் உட்காந்துருக்கேன். இவங்க எல்லோரும் வந்து இன்னொரு காருக்கு பின்னாடி அவங்க தள்ளி பார்த்துட்ருக்குறாங்க எல்லோரும். நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, நைட்டு 2 o'clock ஒரு பைக்கில் ஒருத்தர் வந்து எனக்கு முன்னாடி வந்து வரார். வந்தோடனே அந்த ஜன்னலை வந்து இப்படி அந்த பனி மூட்டத்தில் கூட எனக்கு அவரை யாருன்னு சரியாக தெரில, இப்படி டக்குன்னு இது பண்ணுறாரு, ஜன்னல் கதவை தட்டுறாரு. நான் வந்து திறந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், இங்கே எல்லோரும் பையா தானே சொல்லுவாங்க, அவர் வயசுக்கு சின்ன பையனாக தான் இருந்தார், ஒரு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும், 20-22 இருக்கும். நான் சொன்னேன், பையா மதிப்பு கொடுத்து பேசணும் இல்லையா, அதனால் என்னை விட சின்ன பையனாக இருந்தாலும் நான் மதிப்பு கொடுத்து, பையா எனக்கு இந்த மாதிரி இந்த காரை வந்து மேலே எடுத்து கொடுக்க முடியல, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஒரு நிமிஷம், இது என்ன ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பைக்கு ஓரமாக நிப்பாட்டிட்டு டக்குன்னு என் காரில் வந்து உட்காந்து ஒரே நிமிஷத்தில் காரை எடுத்து கொடுத்துட்டார். எனக்கு ஒரு பயம் வேறு, ஒரு அன்னோன் பர்சனை வந்து நம்ம கார்க்கு கொடுக்குறோமே, நானும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், அவரை நம்பி உட்காந்துருக்கேன் சார், கடவுள் மேலே பாரத்தை போட்டு கொடுத்துட்டேன். அவர் வந்து எடுத்து கொடுத்துட்டார் ஒரே நிமிஷத்தில். எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, அதே மாதிரி இன்னொரு காரும் இருக்குது, அதையும் பின்னாடி இருந்து நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, பரவாயில்ல சிஸ்டர் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் ரொம்ப தேங்க்யூ சொன்னேன் அவருக்கு. அதுக்கப்புறம் ஒரே நிமிஷத்துலேயே அந்த இன்னொரு எங்களோட ஃப்ரெண்டோட காரையும் வந்து பள்ளத்துலேருந்து அந்த மேடுக்கு வந்து ஏற்றி கொடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு கார் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல டிரைவர். ஆனால் வந்து வயசு 20-25 தான் இருக்கும். ஆனால் அது ஒரே ஒரு விஷயம், எல்லாமே ஓகே, ஆனால் அந்த ஒரு விஷயத்தை யோசிங்க, ஒரு நைட்டு 2 மணிக்கு அவருக்கு அந்த வயலில் என்ன வேலை? ஓகே, அந்த காட்டுக்குள்ளே என்ன வேலை? அவர் கரெக்டாக வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்தது வந்து, நான் வந்து கண்டிப்பாக நான் என்ன நினைப்பேன்னா, அங்கே வந்து நம்ம வைஷ்ணவி தேவியில் வந்து அம்மனுக்கு காவலாக இருக்கிறதே வந்து ஹனுமார் தான். ஓகே, ஸோ அம்பாள் தான் வந்து எங்களுக்கு வந்து ஹனுமாரை அனுப்பி எங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து நான் மனப்பூர்வமாக நம்பினேன். இல்லை அம்பாலே வந்து அவங்க வேறு வடிவில் வந்தாங்களோ, இல்லை அம்பாள் வந்து சொல்லி எனக்கு வந்து ஹனுமார் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. எல்லாருமே நம்ம அம்பாளுக்கு வந்து நன்றி சொன்னோம் அந்த தருணத்தில். ஏன்னா கரெக்டாக அப்புறம் 3 o'clock வந்து நம்ம வீடு வந்து சேர்ந்துட்டோம். இருந்தாலும் என்னென்னா அவங்க மட்டும் அந்த நேரத்தில் வரலனா, அந்த இருட்டில், அந்த நைட்டில், குளிரில் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்போம். மார்னிங் வந்து எப்படியும் 7-8 o'clock மேலே தான் கிராமத்துலேருந்து ஆள்கள்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே இருந்திருக்க முடியும். தண்ணி இல்லாமல், ஒரு சாப்பாடு இல்லாமல், காஃபி டீ இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். கடவுளாக பார்த்து அனுப்புனவர் தான் அவர். ஏன்னா நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம், யாராவது ஒரு ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்களா, கடவுளே நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக எல்லாரும் மனமொத்து கடவுள்கிட்ட வேண்டும் போது இந்த ஒரு அதிசயம் நடந்தது. இது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து நீங்கள்
எப்பெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக நம்புங்க, தெய்வம் வந்து மனுஷ ரூபேனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக தெய்வம் வந்து ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து மனப்பூர்வமாக நீங்கள் நம்புங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தையும் நினச்சிட்டு இருக்காமல் எனக்கு சொல்யூஷனுக்கு வந்து அம்பாள் கொடுப்பாங்க, சிவன் கொடுப்பாரு, அப்பா கொடுப்பாரு, எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், ஏஞ்சல் கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க வந்து எனக்கு செய்வாங்கன்றதில் ஒரு மன உறுதி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரிசல்ட் வந்து உடனே தெரியும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவி உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் என்ன நான் சொல்கிறது, ஹனுமாருன்னு சொன்னேன், ஹனுமாரே வந்துட்டாங்க. அப்போ வந்தது இதுவே டபுள் கன்ஃபர்மேஷன் தான் எனக்கு. ஹனுமார் தான் வந்திருக்காங்கன்றதே வந்து எனக்கு இப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன், அதே மாதிரி வந்துருச்சு. உங்கள் முன்னாடி தான் நான் சஃபல் பண்ணி எடுக்கிறேன். ஃப்ளையிங் ஹனுமான் லாங் ஜேர்னி பாருங்கள். கண்டிப்பாக வந்து என் மொமெண்டியஸ் ஜேர்னி வெதர் physical or spiritual lies ahead of you. Embrace the opportunity with readiness and enthusiasm. அதாவது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கலாகவும் சரி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் சரி ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைனா நீங்கள் ஹனுமாரை நம்புங்க. கண்டிப்பாக வந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்றது வந்து இதன் மூலமாக இந்த நிமிஷத்துலேயும் உங்களுக்கு லைவாக ப்ரூஃப் ஆகுது பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஹனுமாரை கும்பிடும்போது உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு அவர் வந்து கண்டிப்பாக வந்து உதவுவார் அப்படின்னு. ஏன்னா எதுக்காக நான் ஹனுமார்னு இப்போ தான் நான் இவ்வளோ நாள் வந்து நான் அம்பாள் தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அம்பாள் தான் நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கு இந்த நிமிஷம் இன்ட்யூஷனில் வந்தது வந்து ஹனுமார் தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பையன் வந்து நல்ல திடகாத்திரமாக இருந்தார், கிராமத்து ஆளாக இருந்தார். ஸோ ஹரியானாவில் எல்லாமே பாடி பில்டர்ஸ் தான் இருப்பாங்க ஹரியானாவில். ஸோ மோஸ்ட்லி அவங்க விவசாயம் செஞ்சாலுமே பாடி பில்டர்ஸ் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி இதுலேயும் சரி ஹரியானாவில் இருந்தால் வந்திருப்பாங்க. ஸோ நல்ல ஹைட் வெயிட்டாக இருந்தார் அவர். அப்போ ஸோ கண்டிப்பாக ஹனுமாராக தான் அந்த ஒரு திடகாத்திரமாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரியே அது கன்ஃபர்மேஷனாக எனக்கு வந்து கண்டிப்பாக அது ஹனுமார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். உங்களோட சேர்ந்து எனக்கும் வந்து ஒரு பதில் கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஓகே, மல்லிகார்ஜுனா ஜோதிர்லிங்க வந்திருக்காங்க. உங்களோட அந்த கெட்ட நேரத்தை நீக்கக்கூடியவங்க இவங்க. உங்கள் மேலே உள்ள கண் திருஷ்டியை வந்து போக்கக்கூடியவங்க இவங்க. உங்கள் மேலே உள்ள நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறவங்க இவங்க தான். ஸோ இவங்க மல்லிகார்ஜுனா ஜோதிர்லிங்கம்ன்றது ஐ திங்க் ஆந்திராவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்சால் ஒரு தடவை வந்து மல்லிகார்ஜுனரை போய் வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நோக்கி கண்டிப்பாக போகும். உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் வந்து நீங்கள் மனசு ரொம்ப வேதனைப்படுறீங்களோ, அப்போ வந்து நீங்கள் போக முடியலன்னா கூட மல்லிகார்ஜுனா ஜோதிர்லிங்கத்தை நினச்சி நீங்கள் வந்து ஒரு மானசீகமாக கும்பிடும்போது கண்டிப்பாக வந்து மல்லிகார்ஜுனர் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹலோ, வணக்கம். ஃபைல் நம்பர் 2 ஆர் ஃபைல் நம்பர் B உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் ஓகே. உங்கள் கஷ்டத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்ய வருபவர் யார்? ஓகே, அதை வந்து உங்களுக்கு மன கஷ்டமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பண கஷ்டமாகவும் இருக்கலாம், இல்லை ஹெல்த் ரீதியான ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் யார் வந்து உங்களுக்கு உதவி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரீடிங். எனக்கே ரொம்ப நாள் ஒரு கேள்விக்கான பதிலும் எனக்கு கிடைச்சது. அதில் ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்குது. உங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் போய் பைல் நம்பர் 1ஐயும் ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். ஓகே, ஜஸ்ட்டு அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கான ஒரு நிறைய கேள்விகளுக்கு அது ஒரு பதிலாக கூட உங்களுக்கு அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, நிறைய டிப்ரெஷன் இருக்குது உங்கள் லைஃப்பில், ஓகேவா? ஸோ அதிலிருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நீங்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு காலம் வரும், எனக்கு வந்து உதவி செய்வதற்கு யார் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் தட்டி போயிட்டே இருக்குது. எனக்கு வந்து வரப்போகிற கணவர் வந்து என்னுடைய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷனாக இருப்பாரா? ஓகே, இல்லை வந்து நீங்கள் ஒரு லவ் பண்ணுற ஒரு பையன் வந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை போக்கி உங்களை லைஃப்பில் வந்து நல்லா வச்சுக்கிடுவாரா அப்படின்னு நிறைய கொஷின் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஓகே, ரொம்ப எமோஷ்னல் பேலன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வந்து ரொம்ப மன ரீதியாக நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க அப்படின்றது வந்து இந்த கார்ட்ஸ் மூலமாக தெரியுது. ஓகே, அதுக்கு வந்து யார் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறா அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின். வந்து பிரபஞ்சம் வந்து கூடிய விரைவில் ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு பண தேவையும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கான ஒரு பதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3வது நபர் மூலமாக உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அது யார் மூலமாகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு உதவி உங்களுக்கு வந்து சேரப்போகுது. ஆமாம், எஸ், கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. யாரோ ஒருவர் மூலமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் கிடைக்க போகுது. அது உங்கள் குழந்தையின் மூலம் கூட கிடைக்கலாம். ஓகே, ரொம்ப நாளாக ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாளாக இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் இல்லைன்னு இப்போ ஒரு ஏஜ்டு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சம்பாரித்து நல்ல ஒரு வீடு வாங்கி உங்களை நல்லா வச்சுக்கலாம். ஓகே, உங்களோட ஃபுல்லாக நம்பிக்கை எல்லாமே உங்களோட குழந்தை மேலே தான் இருக்குது. ஓகே, உங்கள் குழந்தை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க பின்னாடி லைஃப்பில். ஓகே, அவங்க வந்து உங்களை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. குழந்தைகள் மேலே நீங்கள் வந்து உங்களுடைய அன்பையும் அக்கறையும் காட்டுங்க. ஓகே, குழந்தைகள் வந்து உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரெஷ் எனர்ஜி. ஓகே, அதாவது நீங்கள் பழசெல்லாம் விட்டுருங்க. ஓகே, புதுசாக இன்றைக்கி நீங்கள் பிறந்தது மாதிரி ஒரு டார்கெட்டை வந்து நீங்கள் வச்சுட்டு அந்த டார்கெட்டை நோக்கி உங்களோட ஃபோக்கஸை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்பயுமே வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு லைட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி போடுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு லக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பாலாபிஷேகம் பிரதோஷம் பாலாபிஷேகம் பண்ணுங்க சிவலிங்கத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் வயதான பெண்மணிகள் இருந்தால் அவங்க சொல்கிற அட்வைஸை கேட்டு நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி காலையில் அதே மாதிரி நீங்கள் பால் வந்து கொஞ்சம் குடிங்க. மார்னிங் குடிக்க முடியலனாலும் நைட்னாவது கொஞ்சம் பால் வந்து குடிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதோஷம் அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க, பசும்பால் வாங்கி கொடுங்க, பேக்கெட் பால் வாங்கி கொடுக்க வேண்டாம். இல்லை சாட்டர்டே நீங்களே வந்து பால் எடுத்துகிட்டு போய் சிவன் மேலே நீங்கள் இங்கெல்லாம் நார்த்து சைட்லாம் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தண்ணீர் ஊற்றி அதுக்கப்புறம் பால் ஊற்றி சிவனுக்கு வந்து நீங்களே அலங்காரம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சான்சஸ் கிடைச்சதுன்னா அந்த மாதிரி ஒரு சான்சஸ் கிடைங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், உங்களோட கணவர் வந்து உங்களை அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே வந்து லவ் ஆக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் கணவரை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் நல்லா பிரைட்டாக தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு ஒரு நல்ல பிரைட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு நல்ல பெர்ஃப்யூம் போட்டு அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ண மாதிரி நீங்கள் உங்களோட நேச்சரை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி
ஒரு பார்ட்னருக்கு, உங்களோட பார்ட்னருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அவங்கள எப்பயுமே நீங்கள் அட்ராக்டாக வச்சுக்கோங்க. உங்கள் மேலே அவரை எப்பயுமே அட்ராக்டாக இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பாயாக இருக்கிறீங்க, ஒரு மென்னாக இருக்கிறீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை அடிக்கடி வந்து ஹோட்டல் கூப்பிட்டு போங்க, பெரிய ரெஸ்டாரண்ட்டாக கூப்பிட்டு போங்க. பணம் ஆயிருமேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு 2000 நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 20,000 அது வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒய்ஃப்னா சுக்கிரன். ஸோ சுக்கிரனை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு பணம் நிறையா தான் சேரும். அப்போ வந்து என்ன ஆகும், ஹோட்டலில் நீங்கள் இப்படி கூட்டி போய் உங்கள் மனைவிக்கு வந்து நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து, மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கி கொடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கரியரில் பெரிய அச்சீவ்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களால் முடிஞ்சால் கிளிகளுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடோ ஒரு இது, அந்த தானா சொல்லுவாங்கல்ல, அந்த இது திணையா அது என்ன சொல்கிறது, அந்த அது எனக்கு மறந்துட்டேனே, சோளம் கம்பு அந்த மாதிரி வந்து வகைகள் வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அலிகள், அவங்கள அப்படி சொல்லக்கூடாது, திருநங்கை சொல்லணும், சாரி. திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச பணத்தை டொனேட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கரியரில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நிலையை வந்து நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கரியர் அச்சீவ்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெமடிஸ் பண்ணிக்கும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எமோஷ்னலாக நீங்கள் வந்து இம்பேலன்ஸாக இப்போ இருக்கிறீங்க. சில பேருக்கு வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிருக்கும். ஸோ அடுத்த லைஃப்பில் என்ன, அவங்க இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டி உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து லார்ட் கணேஷாவை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லை துர்கா அவங்களுக்கு பிடிக்கும்னா துர்க்கை அம்மனை வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகே, மோஸ்ட்லி க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இந்த இது இருக்கு இல்லையா, ஒரு பச்சை பாசிப்பயிறு, அதை வந்து யாருக்காவது தானம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுக்கலாம். ஓகே, சேவிங்ஸ், உங்களுக்கு வந்து நிறைய வந்து சேவிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கூட்டுவாங்கல்ல, தெரு கூட்டுவாங்கல்ல, அவங்களுக்கு முடிஞ்சால் ஒரு 10 ரூபா கையில் கொடுத்துட்டு வாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு 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 பெரிய அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பண ஈர்ப்பை உண்டாக்கி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, பைரவருக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள், தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணுங்கள். முடிஞ்ச அஷ்டமிக்கு போய் பைரவருக்கு ஒரு தேங்காய் உடைத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பாருங்களேன், ஒரு பயம்ன்றதே உங்களுக்கு இருக்காது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில மிராக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் காலபைரவர் வந்து நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கணும்னு முதல்ல இருந்தது எல்லாமே உங்களுக்கு இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இனி வந்து ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிற ஒரு நேரம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும், உங்களோட மைண்டுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அனுபவித்து முடிச்சிட்டிங்க. ஓகே, இனி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு குட்டி ஸ்டோரி பிடிக்கும்னா நான் இன்னொரு குட்டி ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது, சொல்கிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு சிவபக்தன் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு வந்து எப்படின்னா டெய்லி சிவபுராணம் படிப்பார். சிவனே கதி அப்படின்னு இருக்கிற ஒரு பர்சன். ஓகே, அவருக்கும் வயசாச்சு, அவருக்கும் இறுதி நாள் வந்தது, அவர் இறந்துட்டார். ஓகே, சிவகணங்கள் வந்து அவரை கூட்டிகிட்டு போகும்போது சிவன் கிட்ட போய் நிப்பாட்டும் போது, நீங்கள் இன்றைக்கி தான் உங்களை பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினோன்னே சிவன் சொல்கிறாரு, இல்லையே நான் உங்கள் கூடவே தானே இருந்தேன் இவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, நீங்கள் அப்போனா எனக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ திரும்பி வந்து இந்த பூலோகத்தை பாரு, அங்கே வந்து நீ நடந்த வழியெல்லாம் உன் வீட்டு பக்கத்துலலாம் பாரு, உன்னோட பாத சுவடுகள் பக்கத்துலேயே இன்னொரு பாத சுவடுகள் இருக்கும், அது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பர்சன் வந்து என்ன செய்கிறாருன்னா பூலோகத்தை பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது சில இடங்களில் 2 காலடி தடங்களும், சில இடங்களில்
ஒரே ஒரு காலடி தடம் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து அந்த சிவபக்தன் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தீங்களா நீங்கள் வந்து இப்படி எனக்கு பாராபட்சமாக நடந்திருக்கிறீங்க அப்படின்னு. நான் என்ன பாராபட்சமாக நடந்தேன்னு சிவன் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வந்து சந்தோஷமாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் என் கூட இருந்துருக்கிறீங்க, நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க தானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அட முட்டாளே, வந்து நான் வந்து அப்படி ஒன்றை விடலை, நீ பார்த்தது ஆக்சுவலாக உண்மைதான். எந்த இடத்துலலாம் 2 காலடி சுவடு இருந்ததோ அந்த இடத்துலலாம் நீ சந்தோஷமாக இருந்திருக்கன்றதும் உண்மைதான். அப்போ நான் உன் கூட கையை பிடிச்சி நடந்திருக்கேன் அப்படின்றது உண்மைதான். ஆனால் எந்த இடத்துல உன் காலடி தடம் மட்டுமே இருக்குது அப்படின்னு நீ சொல்கிற இல்லையா, அது வந்து நீ துன்பப்பட்ட நாட்கள் தான். ஆனால் அந்த துன்பப்பட்ட நாட்களில் உள்ள ஒரு காலடி சுவடு வந்து ஒன்னது கிடையாது, அது வந்து என்னோடது. நான் வந்து என்னோட காலடி தடங்கள் அது அப்படின்னும் போது, அப்போ நான் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி உன்னை தூக்கி என் தோளில் வச்சுட்டு நான் அந்த இடத்துல தனியாக சுமந்திருக்கேன், நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்வாராம். ஸோ அப்போ வந்து சாரி கேட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக சிவனோட காலில் வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி சரணாகதி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது கடவுள் நம்ம கூட இருக்கார், நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு. இல்லை, நம்ம கஷ்டப்படும் போது தான் அவர் நம்மளை தோளில் தூக்கி வச்சுட்டு அவர் கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்காரு. நம்ம ஒரு மடங்கு பட்டால் அவர் 10 மடங்கு பட்டுட்ருக்காரு. அதுதான் உண்மை. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேட் ஸ்டோரி தான், ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு கேட்கும்போது ஒரு பிரபஞ்சத்து மேலே, ஒரு கடவுள் மேலே நமக்கு வந்து ஒரு மானசீகமான ஒரு அன்பு வரும், ஒரு ட்ரஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் இது சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த சிவன் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவரை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது ஒன்று மட்டும்தான் நீங்கள் வந்து அவரை வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மிராக்கிள்ஸையும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மிராக்கிள்ஸ் வந்து சிவன் நடத்தியிருக்காருன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாய்ஸ் மெசேஜோ இல்லை வந்து நீங்கள் லெட்டர்ஸை எழுதி கூட அனுப்பலாம். ஓகே, நீங்கள் பிரியப்பட்டால் அந்த விஷயத்தை கூட நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே, இல்லை நீ வேண்டாம் ப்ரைவேட்டாக இருக்கணும்னாலும் ஓகே, நான் அந்த விஷயத்தை வந்து நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும்னு சொன்னீங்கனாலுமே நம்ம வந்து அதை சொல்லலாம், அடுத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், அதுக்காக தான். ஓகேவா, இல்லை நீங்கள் ஒரு மெசேஜாக கூட எனக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் சவுண்டு, நீங்கள் ரொம்ப ஒரு இம்பேலன்ஸாக இருக்கீங்க, நெகட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப வந்து ஒரு மனசு வந்து அமைதி இல்லாமல் தவிக்குது அப்படின்னா போயிட்டு ஒரு மணி அடிக்குங்க, ஒரு மணி வாங்கி கோவிலில் கட்டுங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட இன்னர் வாய்ஸை வந்து கேளுங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு 75% ப்ராப்ளம் வந்து கரெக்டாக வந்து சால்வ் ஆகிடும்ன்றாங்க. உங்களோட சோல் ஹாப்பினஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆன்மா சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அந்த ஆன்மாவிற்கான ஒரு சந்தோஷத்திற்கான தேடல் தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே போகிறீங்க அப்படின்றது வந்து உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது தான். ஓகே, நம்பினால் அனைத்தும் நடக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷயம். ஸோ நீங்கள் கடவுளை நம்புங்க, அவங்க உங்களுக்கு மிராக்கிள்ஸை நடத்துவாங்கன்றதை நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.